வெல்கம் டு அத்தியம்மா குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஆரோக்கியமான மரளைக்கிழங்கு தோசை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. மரளைக்கிழங்கு தோசை செய்ய 2 மரளைக்கிழங்கு தோல் உரித்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி 1.5 கப் வச்சுக்கோங்க. அதிலே 4 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா கழுவி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன். கடலப்பருப்பு 1 கப்பு. 1.5 கப் அரிசினா 1 கப் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கோங்க தனித்தனி பாத்திரத்தில். சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். இப்போது அரிசி நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாவும் இதிலே சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பதத்தில். அவ்வளோதான். இதை ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா குறை நந்தால் போதும், ரொம்ப மைய வேணாம் கடலைப்பருப்பு. சின்ன வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் தோசைக்கு டேஸ்ட்டை நல்லா தூக்கி தரும், அதனால தான். மரளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி சீவிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சீவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். சும்மா ஒரு ஓட்டு ஓட்டினாலே போதும், ரொம்ப ரொம்ப மைய அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி இருந்தாலே போதும், ரொம்ப குழக்கொழன்னு வேண்டாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மஞ்சத்தூள் வாசனை போகிற அளவுக்கு சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வரணும், இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க தண்ணியை. இப்போது அடுப்பில் தோசை கல் வச்சு கல் காஞ்சதும் இந்த மாவை ஊற்றிக்கோங்க. ஊற்றி உங்களால் எந்த அளவுக்கு மெலிசாக திரட்ட முடியுதோ அந்த அளவுக்கு தீத்திக்கோங்க. நம்ம கடலைப்பருப்பு வெங்காயம்லாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப மெலிசாக ஊற்ற முடியாது, அதனால் திட்டமான அளவுக்கு மெலிசாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா எல்லா சைடும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. நல்லா வேகணும், வெந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெந்ததுக்கப்புறம் திருப்பிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான மரளைக்கிழங்கு தோசை தயார்.